சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்கப்பா வாங்க, இதுல படுக்க வைங்க. எம்புட்டி நேரமா மூச்சு பயிற்சி இல்லாம இருக்கு? அரை மணி நேரம் இருக்குங்க ஐயா. அரை மணி நேரமா? அம்புட்டி நேரம்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அன்பு, நம்ம ஆனந்திய காரைக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம். ஏய் இருப்பா, ஆஸ்பத்திரி கொண்டு போற வரைக்கும் தாங்க வேண்டாமா? இரு, வைத்தியம் பாக்குறேன். ரெண்டு பேரும் வெளியே நில்லுங்க. இல்ல நான் இங்கே இருக்கேன். தம்பி, மஞ்சளை போட்டு நெடி போட போறேன். இங்க இருந்தா அது உங்களுக்கு சிக்கலாயிரும். இல்லங்கய்யா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனந்தி கண்ணு திறந்து பாக்குற வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன். ஆனந்தியை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆனந்தி உயிருக்கு ஆபத்து. சார், நமக்கு இப்ப ஆனந்தி உயிர் தான் சார் முக்கியம். அவர் பார்த்துப்பாரு சார். நீங்க வாங்க. இல்ல அன்பு, நான் இங்கே இருக்கேன். சார் ப்ளீஸ் சார், வாங்க. ஐயா நீங்க பாருங்க. போங்க சார். ஆனந்தி, அன்பு, ஆனந்திக்கு ஒன்னும் ஆகாது இல்ல? ஒன்னும் ஆகாது சார், ஒன்னும் ஆகாது. தப்பு பண்ணிட்டேன் அன்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆனந்தி கிட்ட என் லவ் சொல்லி இருக்கணும். சொல்லாதது என் தப்பு. அன்பு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஆனந்திய தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆனந்திய தெரியும். சவரக்கோட்டையில இருக்கிற ஒரு அம்மன் கோவில் பரிகாரத்துக்காக நாங்க ஃபேமிலியோட இங்க வந்திருந்தோம். அப்பதான் ஆனந்தியை நான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். கோவில் குளத்துல இருந்து 31 குடம் தண்ணி கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எனக்காக ஆனந்தி பரிகாரம் பண்ணா. அன்னைக்கு ஆனந்தி தான் என் லைஃப்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆனந்தி நம்ம சென்னை கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா. ஆனந்தி நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பு. எனக்கும் ஆனந்திக்கும் நடுவுல ஏதோ ஒரு ப்ரீவியஸ் லைஃப் கனெக்ஷன் இருக்குன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃபையே மாத்தினவ ஆனந்தி. அவளால தான் நான் கம்பெனில எம்டியா பொறுப்பெடுத்துக்கிட்டேன். உனக்கே தெரியும்ல என் லவ் எவ்வளவு டீப்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொல்லியிருக்கீங்க சார். ஆனா அது ஆனந்தியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதை உன்கிட்ட மட்டும் இல்ல, ஆனந்தி கிட்டயும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனா அந்த அழகன்ற ஒருத்தன் ஆனந்தி லைஃப்ல நுழைஞ்சான் பாரு, அன்னைக்கு புடிச்சது என் லவ்வுக்கு சனி. என் மாம் டேடோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஆனந்தியை என் வீட்டுக்கு வர வச்சு இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அழகுன்ற பேர்ல அந்த ஃப்ராட் நந்தா ஆனந்திய கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. அந்த அழகனாலதான் என் லவ் ஆனந்தி கிட்ட சொல்ல முடியாம போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொய்யான அழகன் தான் அன்பு.
அதுவே வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உன் முன்னாடி ஆனந்தியை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இவதான் என் லவர்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அன்பு. நானும் எதிர்பார்க்கல சார். நானும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல அன்பு. ஆனந்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனந்தி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா அதுவே போதும். அதுக்கப்புறம் நான் அவளை என் லைஃப்ல மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனந்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, ஆனந்தியை காப்பாத்து. சார், ஆனந்தி கண்ணு முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சார். ஆனந்தி, 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 உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆனந்தி, சார், கோயில் நகை சார். அதெல்லாம் அப்பவே திருடன் கிட்ட இருந்து காப்பாத்தி சிட்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. இந்நேரம் அது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்து இருக்கும். நீ தைரியமா இரு. ஆனா உன்னை இப்படி பண்ண அந்த ராஸ்கல்ஸ் தப்பிச்சு ஓடிட்டாங்க. எதுவும் பண்ண முடியல. அவங்களை எப்படியாவது பிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி சார். நீ நன்றி சொல்லணும்னா அன்புக்கு தான் சொல்லணும். அன்புதான் உன்னை புதைச்சிருந்த இடத்துல இருந்து உன்னை கண்டுபிடிச்சு உன் உயிரை சேவ் பண்ணா. உன் உயிரை மட்டும் இல்ல ஆனந்தி, என் உயிரையும் அன்புதான் சேவ் பண்ணா. எனக்காக நீங்க 2 பேரும் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு இப்படி நடந்துச்சுங்கிறத என் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பேசுற நீ? அவங்களெல்லாம் சும்மா விட சொல்றியா? இல்ல சார், என்னைய கொல்ற அளவுக்கு பிரச்சனை போயிருக்குதுன்னு தெரிஞ்சா என் அப்பா அம்மா துடிச்சு போயிருவாங்க. எனக்குதான் ஒன்னும் ஆகலையே. இதைய சொல்லி ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தணும்?